الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة أجل فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله مولانا العظيم. அருமையானவர்களே, பொதுவாகவே ஜும்மாவுடைய தலையங்கம் என்பது அன்றைய சூழ்நிலையில் எது முக்கியமானதோ அந்த தலைப்பில் நாம் பேசுவது உண்டு. இந்த வகையில் இன்றைய தினம் என்பது பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்ட காலம் என்பதனால் இந்த சிறார்களோடு பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தலையங்கத்தில் தான் நான் சில தயாரிப்புகளும் செய்து வைத்திருந்தேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நேற்று இரவு நமது பள்ளியினுடைய மரியாதைக்குரிய முத்தொலி இசாப் அவர்கள் இறப்பெய்தது நாம் எல்லாம் அறிந்த ஒரு தகவல். மிகுந்த ஒரு ஆச்சரியத்தையும் கவலையும் உட்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் மரணத்தை குறித்து அதனுடைய சில யதார்த்தங்களை குறித்து பேசுவது உகந்தது என்பதாக நான் அதை குறித்த சில தலையங்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா நிலையில்லாத இடமாக கட்டமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த படைப்பு நிலையானதல்ல, உலகம் நிலையானதல்ல. இந்த அகிலத்தை படைக்கும் போதே இவை ஒரு நாள் அழிந்து போகும் என்கிற விதியை கொண்டுதான் அல்லாஹ் படைத்தான். இதுவே உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் இறப்பை சந்திக்கிறது, மனிதன் மட்டுமல்ல. அகிலங்கள் இருக்கிற அத்தனை படைப்புகளும் இறப்பை சந்திக்கும். நாம் பார்க்கிற மரங்கள் ஒரு நாள் பட்டு போய் கீழே விழுந்துடும். நாம் பார்க்கிற பறவைகள் ஒரு நாள் ஓய்ந்து போய் கீழே விழுந்துடும். மனிதனுக்கு இறப்பு ஏற்படுவதை போன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஒரு கால கெடுவு வைத்திருக்கிறான். அதனால் மரணம் என்பதாக சொல்கிறோம். ஆச்சரியம் தான் தெரியுமா? இந்த மரணங்களை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த தலைவர் தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த மலக்குக்கான பொறுப்பு என்ன? படைப்புகளுடைய உயிர்களை கைப்பற்றுவது. நாம் நினைப்பதை போன்று மனித வர்க்கத்துக்கு மட்டுமல்ல, மற்ற படைப்புகளுடைய உயிரினங்களையும் இவர்கள் தான் உயிர் வாங்குறாங்க. அவர்களுடைய தவணை முடியும் போது அதற்கான மரணத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு நேரம் இப்படி வரும், அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் மரணத்தை கொடுத்துருவான். அல்லாஹ் தன்னுடைய ஜலாலத்தோடு கம்பீரத்தோடு கேட்பான், இப்ப யார் இருக்கிறார்? அது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சில மாணவர்களுடைய பேரை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அவர்களும் மரணம் அடைய தூங்குவான். கடைசி அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை கேட்பான், மீதம் யார் இருக்கிறார்? அது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இத்தனை காலம் எல்லா படைப்புடைய உயிரையும் வாங்கிய மலக்கு அல்லாஹ்ட்ட சொல்லுவார்கள், நான் இருக்கிறேன், எனக்கு நீ ஹயாத்தை கொடுத்திருக்கிறாய். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மரணித்து போங்க, நீங்கள் இறந்து போங்குவான். இது போன்ற சம்பவம் எதை உணர்த்துதுன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த படைப்புக்குமே அல்லாஹ் தாயும் என்கிற நிலையான தன்மையை கொடுக்கல. எல்லா படைப்புகளும், அது மலக்குகளும் ஒரு நாள் இறப்பை சந்திப்பார்கள். மனிதனுக்கு அது காலக்கெடுவாக அல்லாஹ் கட்டமைத்திருக்கிறான். பாருங்க, பொதுவாகவே மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதுன்னா, அவன் மரணிக்க போகிறான் என்கிற யதார்த்தத்தை நோக்கி தான் நகர்ந்து செல்கிறான். திருமறை அல்லாஹ் நினைவுபடுத்துவான், வலிக்குல்லி உம்மத்தின் அஜல். ஒவ்வொரு சமூகத்தாருக்குமே சில தவணைகளை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். காலக்கெடுகளோடு உலகத்தை சந்திக்க வைத்திருக்கிறோம். இதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய தவணை முடியக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவர்கள் கொடுக்கப்பட்ட அவகாசம் முடியக்கூடிய நிலை வந்துருச்சுன்னு சொன்னா, லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். குர்ஆன் சொல்கிறது, ஒரு வினாடி அது பிந்தவும் செய்யாது, முந்தவும் செய்யாது. தவணை வந்து விட்டால் அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, பிரத்யேகமாக மனித வர்க்கம் அவருடைய ஆயுள் காலம் முடியும் போது யாருடைய அழுகைக்காக, யாருடைய பிரியத்திற்காக, யாருடைய ஆசைக்காக அந்த மரணம் தள்ளி போடப்படாது. மரணத்தினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு வினாடி கூட
பிற்படுத்தவும் படாது, முற்படுத்தவும் படாது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். மனிதன் எத்தனையோ ஆசைகள் அனுபவிக்கிறான், எத்தனையோ அபிலாஷைகளை கொள்கிறான். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீரும். அவர்கள் பள்ளிக்கு வருபவர்கள், பள்ளிக்கு வராதவர்கள், ஹஜ்ஜு செய்தவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், இதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அல்லாஹ் ஆன்மாக்களை குறித்து சொல்லுகிறான், ذائقத்துல் மௌத். மரணத்தை அந்த ஆன்மா சுவைக்கும். அது எப்படிப்பட்ட ரணம், அந்த நேரம் எப்படிப்பட்ட காட்சி என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் சுவைக்கும். தும்மை இலைனா துர்ஜாவும், பிறகு அந்த ஆன்மாக்கு நம்மின்பால் திருப்பப்படும் என்பதாக அல்லாஹ் திருமலை நினைவுபடுத்துறான். அருமையானவர்கள், இது போன்ற மரணத்துடைய காட்சி நமக்கு இதை நினைவுபடுத்தணும். ஒரு காலத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போக தான் போகிறோம். இன்று சென்றவர்கள் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்முடைய தவணை நெருங்கி கொண்டு இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய தான் போகிறோம். உலகத்துடைய யதார்த்தம் என்ன தெரியுங்களா? மனிதன் நினைக்கிறான், நான் இதை போய் பார்க்க போறேன், நான் அதை சாதிக்க போறேன், அதை அடைய போகிறேன், இப்படி மனிதன் நினைக்கிறான். இதை நினைத்து நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறான். ஆனா வாழ்க்கையுடைய யதார்த்தம் எதை சொல்லுகுதுன்னா, நீ பிறந்ததிலிருந்து உன்னுடைய ஒவ்வொரு நடையுமே நீ எங்க மௌத்தாக போறியோ அந்த இடத்தை நோக்கி நகருகிறாய். அல்லாஹ் மரணத்துடைய நேரத்தை நிர்ணயித்திருக்கிறான். அவர் எங்க மரணம் ஆகணும் என்கிற இடத்தையும் எல்லாம் நிர்ணயித்திருக்கிறான். வாழ்க்கையில பார்க்கிறோமா இல்லையா? பயணங்கள்ல போறாங்க, வெகு தூரம் போறாங்க, வியாபாரத்திற்கு ஏதோ ஒரு துறை சார்ந்து போகிறாங்க. தகவல் கிடைக்குது, வழியில இறந்துட்டாங்க. பயணத்துல போனவங்க வழியில இறந்துட்டாங்க. கேள்விப்படுறோமா இல்லையா? ஆரோக்கியமா இருக்கிறாங்க, இரவுல படுக்கிறாங்க, கண் விழிக்கல. வீட்டுல நல்லா பேசிட்டு படுத்தாரு, காலையில கண் விழிக்கல, மூத்தா போயிட்டாங்க. சொல்ல வருவது, மரணங்களுக்கு அல்லாஹ் இடங்களை நிர்ணயித்திருக்கிறான். எப்படியாவது காப்பாத்திரலாம். மனிதனுடைய ஆசை தான். மருத்துவமனையா போய் பார்க்கிறோம். ஆனா ஏற்பாடு என்ன? அந்த இடத்துல மரணம் அடையணும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அதை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறோம். வாழ்க்கையுடைய யதார்த்தம் அதை தான் சொல்லி தருகிறது. உங்களுக்கான இறப்பு ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு, அதை நோக்கி நீங்க நகர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்தை நினைவுபடுத்திருக்கிறேன். அவருடைய காலத்துல அவருடைய மந்திரி சபை ஒன்று கூடுது. வாயிலிருந்து ஒரு நபர் ஒரு மந்திரியை உற்று பார்க்கிறார். அந்த பார்வையை அவரை அச்சுறுத்துற மாதிரி இருக்கு. சிலருடைய பார்வை என்பது பார்ப்பதற்கு விருத்தியும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். ஒரு மந்திரியை பார்க்கிறாங்க, அந்த பார்வை அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. அவர் எழுந்து போய் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நபியுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர் என்ன வித்தியாசமான பார்வையில பார்க்கிறார், ஏன் அப்படி பார்க்கிறான்னு கூப்பிட்டு விசாரிங்கன்னு கேட்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன் இவரை இப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர். இவருடைய உயிரை வாங்குவதற்காண்டி வந்திருக்கிறேன், அதான் இவரை பார்த்துட்டு இருக்கிறேன்டார். யோசித்து பாருங்க அந்த காட்சி எப்படி இருக்கும். அவர் தத்தளிக்கிறார், பதறி போகிறார். ஒரு நேரத்தில் இந்த வார்த்தை உபயோகிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை இந்த இடத்துல தூரப்படுத்துங்க, இவர் வீட்டை அப்பாரப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்கிறேன், இந்த இடத்துல தூரப்படுத்துங்கிறார். அல்லாஹ்வுடைய பேர் உபயோகித்தவுடன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு கட்டளையிடுறாங்க. அந்த நபர் அந்த இடத்திலிருந்து அப்படியே தூக்கி செல்லப்பட்டு பல கிலோமீட்டருக்கு அப்பால், மைல்களுக்கு அப்பால் போய் இறக்கி விட்டுறாங்க. ஆனா எந்த இடத்துல போய் இறங்குறாரோ அந்த இடத்துல அந்த மலக்குல் மௌத் நிற்கிறாரு, உயிரை வாங்கிட்டு போயிடுறாங்க. சில காலங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திடம் கேட்பாங்க, ஏன் நீங்க அவர் அப்படி அந்த பார்வையில பார்த்தீங்க? அந்த மலக்கு சொன்னார்களாம், அல்லாஹ் எனக்கு இவரை உயிரை கைப்பற்றும்படி சொல்லியிருக்கிறான். ஆனா சொன்னது இந்த இடத்துல அல்ல, இன்னொரு இடத்தை சொல்லி இருக்கிறான். அந்த இடம் என்பது இவர் இருக்கிற இடத்தை விட தொலைவு தூரத்தில் இருக்குது. ஆனா மரணம் நெருங்குது, எப்படி அந்த இடத்துக்கு இவர் போக முடியும் அப்படிங்கிற ஆச்சரியத்துல பார்த்தேன். அவரே வந்து உங்களிடம் தன்னை தூரப்படுத்தும்படி சொன்னார். எங்க மரணமாகணுமோ அந்த இடத்த அவர் வந்தா நான் உயிரை வாங்கிட்டு போயிட்டேன்னா. இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய நகர்வு எதை நோக்கி போகுதுன்னா, நமக்கான நேரம், நமக்கான இடம் அது நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அது எந்த இடம் நமக்கு தெரியாது. அந்த இடத்தை நோக்கி நம் கால்கள் நகர்கிறதே தவிர நம் உலகத்தில் நீண்ட நாள், நிறைய நாள் வாழ்வோம் என்பதாக அபிலாஷை கொள்ளக்கூடாது. இது உலகத்துடைய ஏமாற்றங்கள் உண்டு. ஒரு முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பு எந்த நிலையில் மரணம் வந்தாலும் நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்கிற ஆசைகளோடு அல்லாஹ்வுடைய தர்பாரை தரிசிக்க ஆசைப்படுறது தான் அல்லாஹ் விரும்புகிறான். நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த முடிவுகளை ஏற்படுத்துறான் என்று விளங்கிக்கிங்க. மரணம் என்பது விசித்திரமான காட்சி, ரொம்ப வியப்பான காட்சி. மனிதனுடைய எல்லா ஆசைகளுக்குமே இனி கிடைக்காது என்கிற முத்திரையிடுகிற காட்சி. மரணம் என்பதுதான் ஒரு நெருங்கிய சகோதரர்களை தூரப்படுத்திடும். பல வருடங்கள் அந்யோன்யமா இருந்தாங்க, இவர் இல்லாட்டி அவர் இல்லைங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா ஒருவருடைய இறப்பு இன்னொரு சகோதரர் தூரப்படுத்துதா இல்லையா?
தன் நண்பன் இறந்துட்டான்னு சொல்லி யாரும் கபரு பக்கத்துலேயே வந்து உட்கார போறது இல்லை. நெருங்கிய நட்புகளை மரணங்கள் விரிசலாக்கிடும். கணவன் மனைவி ரொம்ப பிரியமாக தான் இருந்தாங்க, ஒருவருடைய இறப்பு இன்னொருவரை தூரப்படுத்திடும். ரொம்ப ஆசையா கட்டின வீடு, பார்த்து பார்த்து கட்டின வீடு, ஒரு நேரத்தில் உங்களை விட்டு அந்த தூரம் வீடு தூரமாக்கப்படும். நீங்க சேமித்து வைத்த சொத்து செல்வங்கள், பேங்க் பேலன்ஸுகள், தினமும் இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்த இந்த ஆசைகள் ஒரு நேரத்தில் உங்களை விட்டு தூரப்படுத்தப்படும். மரணம் விசித்திரமான காட்சி. மரணம் என்பது ஆச்சரியமான காட்சி. அந்த காட்சிக்கு முன்னால் யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு அழகான முடிவுகள் ஏற்படுத்தலாம். எல்லா பிரியங்களையுமே இந்த மரணங்கள் முறியடித்திடும். அது வாழ்க்கையுடைய யதார்த்தம் அதுதான். சமீபத்தில் கூட ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்தி இருப்பேன். ஒரு நபர் தன்னுடைய குழந்தைக்காண்டி மனைவிக்காக வேண்டி ஒரு அழகான வீட்டை கட்டுறாரு. அவரால் முடிந்த சக்திக்கு முடிந்த ஒரு வீட்டை கட்டுறாரு. ரொம்ப பெரிய விசாலமான வீடெல்லாம் இல்லாத ஒரு பார்ப்பதற்கு அழகான வீடு. வீடெல்லாம் கட்டி வேலையெல்லாம் முடிச்சு அடுத்த நாள் குடி போகலாங்கிறப்ப அல்லாவுடைய ஏற்பாடு, நாளைக்கு குடி போறாருன்னா இன்னைக்கு இறந்து போயிடுறாரு. இப்போ ஆலோசிக்கப்படுது, இவ்வளோ ஆசையா பார்த்து கட்டின வீடை கால் எடுத்து கூட வைக்க முடியலையே, இவருடைய ஜனாசாவது உள்ள வச்சுட்டு கொண்டு போங்கிறாங்க. அப்படி ஒரு ஆலோசனை செய்யறாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, முத வீட்டுக்குள்ள ஜனாசா தூக்கிட்டு வர்றதா? கட்டினது மனைவிக்கு தான், கட்டினது பிள்ளைக்கு தான். ஆனா உலகத்துடைய காட்சி எப்படி ஆறுது பாருங்க. முதல்ல எப்படி ஜனாசா வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? அவரை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போயிருங்கன்றாங்க. இதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். எல்லா பிரியங்களுக்குமே இந்த மரணம் பதில் அளிக்கும். மரணம் என்பது நமக்கான விடைகளை ஏற்படுத்தி தரும். உலகத்துடைய காட்சிகளை பார்த்து மனிதன் ஏமாந்துடக்கூடாது. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வரும்போது தனிமையில தான் வந்தோம். யாரும் நம்ம கூட இல்லை, உடல்ல ஆடை இல்லை, இவங்க தான் தாய் தந்தைன்னு தெரியாது, எந்த மாந்தரமும் இல்லாம உலகத்தை சந்தித்தோம். அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு திருப்பும் போது அப்படிதான் கொட்டிட்டு போவான். உலகத்தை விட்டு போகும்போது தனிமையில தான் போகுவோம். சுற்றார்கள் உறவினர் எல்லாம் கூட இருப்பாங்க. கபூர்ல வைத்த பிறகு மண் போட்ட பிறகு யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டோம். உலகத்துடைய காட்சியில் தான் தனிமையில வந்தோம், தனிமையாக திரும்பி போயிருவோம். எனவேதான் மலக்குல் மௌத் ஆச்சரியமா இப்படி சொல்லுவாங்களாம். யாராவது வீட்டுக்கு போய் உருக வாங்கிட்டோம்னு சொன்னா சுற்றி இருக்க உறவினர்கள்லாம் அழுது புலம்புவாங்க. பிரியத்துடைய வெளிப்பாடு, துக்கம் தாங்காம அழுகிறாங்க. இப்ப அந்த ரூஹ வாங்கின மலக்கு திரும்பி பார்த்து சொல்லுவாங்களாம், ஏன் இப்படி அழுகிறீங்க? ஏன் ஒரு விஷயத்தில் இப்படி அழுகிறீங்க? இவருடைய விஷயத்தில் நான் ஏதாவது இடர் செஞ்சிருக்கிறேனா? இவருக்கான இரணம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் இரணத்தையும் மரணத்தையும் நிர்ணயித்திருக்கிறான். உங்களுக்கான கதிர் கிடைக்கிற வரை நீங்க மரணம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கான மரணம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அதை யாரும் மறுக்க முடியாது. இரணத்தையும் மரணத்தையும் எல்லாம் நிர்ணயிச்சுட்டான். இந்த மலக்குல் மௌத் சொல்லுவாங்களாம், இவருடைய விஷயத்தில் நான் எந்த இடரும் ஏற்படுத்தல, ஒரு வினாடி கூட நான் பிற்படுத்தல, சரியான நேரத்தில் ரூஹ வாங்கிட்டேன், ஏன் அழுது புலம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இப்படி ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்களாம், நான் இன்னும் இந்த வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. நீங்க அழுகிறீங்க இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி, ஆனா என்னுடைய வேலை ஏதோ முடியல, திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டி இருக்குது. உங்களுடைய இரணம் முடிந்த பிறகு உங்களை உயிர்களை வாங்க நான் வர இருக்கிறேன் என்பதாக அறிவிப்பு செஞ்சுட்டு தான் மலக்குல் மௌத் அங்கிருந்து போகிறார்கள் என்பதாகெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அருமையானவர்களே, மரணங்கள் என்பது நமக்கான பாடங்கள். ஒரு நாளுக்கு இந்த நாள் வரும் நெருங்கும் போது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம், அல்லாஹ்வை தரிசிக்க போகிறோம், என்னுடைய செயல்கள் எல்லாம் வாசிக்கப்பட போகிறது என்கிற சுதாரிப்புகளை சக உறவுகளுடைய மரணங்கள் நம்முடைய தட்டி எழுப்பணும். நமக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகிறது என்பதை உணரணும். அது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சில மனிதர்களை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. அதுல ஒரு மனிதர் யாரு தெரியுமா? மரணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட உலகத்தின் மீது நீண்டமா ஆசைகளை கொள்ளுறாங்களே, உலகத்தின் மீது அதிக ஆசைகளை வைக்கிறாங்களே, இவங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்பதாக சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, மரணங்களை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். எல்லோரும் மரணத்தை சந்திக்க போகிறோம். பேசுகிற நானும் இறக்க தான் போறேன், கேட்கிற நீங்களும் இறக்க தான் போகிறோம். ஆனா அதற்கு முன்னால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, என்றைக்குமே அல்லாஹ் தஆலா திடீர்னு மரணத்தை யாரும் கொடுக்கறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவர் திடீர்னு இறந்துட்டான்னு சொல்லி, ஆனா அவர் இறக்க போகிறார் என்கிற அறிகுறிகளை உளம் ரீதியாக சிந்தனை ரீதியாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் உணர்த்துறான். நீங்க இறந்து போக போறீங்கப்பா, இந்த உலகத்தில் நிலையா இருக்க மாட்டேங்க, இது அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் இறக்குறேன்னு சொன்னா இறந்து போக போறேங்கிற நிலை எனக்கு சுட்டி காட்டு, நான் மௌத்தா போக போறேங்கிறத நேரத்தை எனக்கு சுட்டி காட்டுன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. ஒரு காலம் இப்படி கடந்துச்சு, மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே,
அல்லாஹ்ட்ட இப்படி துவா செஞ்சிருக்கேன், மௌத்தாருக்கு முன்னாடி எனக்கு மரணம் நெருங்குதுங்கிற தகவல் கிடைக்கணும்னு சொல்லி. எந்த தகவல் கிடைக்கல, நீங்க வந்து நிக்கிறீங்களே. அப்ப மலக்குல் மௌத்து சொன்னாங்களே, ஏன் இப்படி சொல்றீங்க? அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே தான் இருந்தான். சொன்னாங்க, முதலாவது உங்களுக்கு வயோதிகம் ஆயிடுச்சா இல்லையா, உங்களுடைய முதுகு குனிஞ்சிருச்சா இல்லையா, ஆரோக்கியத்தை குன்றி விட்டதா இல்லையா. ஆரோக்கியம் குறைவது, பருவங்கள் கழிவது நீங்கள் மரணத்தை நெருங்குகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுடைய ரோமங்களை பாருங்க, நரைமுடி வந்துருச்சா இல்லையா, பசுமை போய் கருமை போய் வெள்ளை முடிகள் தென்பட ஆரம்பிக்குதா இல்லையா. இந்த நரைமுடிகள் உங்களுக்கான மரணங்களை நினைவூட்டுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக சொன்னார்கள், உங்கள் அண்டை வீட்டார்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள் இறப்பதை பார்த்தீங்களா இல்லையா. சக உறவுகளுடைய ஜனாசாக்களை தூக்கி செல்லும் போது பின்னாடி போனீங்களா இல்லையா. அவருடைய கபரில் வைக்கும் போது உங்கள் கையால் மண்ணை போட்டீங்களா இல்லையா. அந்த ஹதீஸுடைய தொடர் இதுதான். இது போட காட்சி என்ன உணர்த்துதுன்னா, ஒரு நாள் நீங்களும் மரணிக்க போகிறீங்க, அதற்கு முன்னால் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் மரணத்தோட அடையாளம் என்பதாக அந்த மலக்குல் மௌத் சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் நம்முடைய பெரியார்கள் மரண வீடுகளுக்கு போனாங்கன்னா அழுகுவாங்க. ஏன் அழுகுவாங்க தெரியுமா? என்னுடைய ஆன்மா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, என்னுடைய மரணம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையே, என்னை யார் குளிப்பாட்டுவா, என்னை யார் கஃனிடுவா, என்னை யார் சந்தூக்குள்ள தூக்கிட்டு போவா, விசாரணையின் போது வெற்றியா தோல்வியா எப்படி எனக்கு தெரியும் சொல்லி அழுகுவாங்களாம். ஜனாசா தூக்கி போகும்போது யா நப்சி யா நப்சி, என் நிலை என்னாகும், என் நிலை என்னாகும், இப்படி முதாக்கரா செய்வார்கள், இப்படி பேசிட்டு போவாங்க என்பதாகெல்லாம் பார்க்க முடிகிறது. எனவே அருமையானவர்களே, மரணங்கள் நமக்கு எதை தான் உணர்த்தது? அவர்களுக்காக நாம் நிறைய துவாக்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் தகுதி உள்ளவர்களாக, அல்லாஹ் என்னை அங்கீகரித்துக் கொண்டான் என்கிற நிலைக்கு நாம் செல்லக்கூடியவர்களாக நாம் உருவாக்குவதற்கு, வார்த்தெடுக்கப்படுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னங்க செய்யறது? மரணம் அழகாகணும், ஹுஸ்னே காத்திமாங்குவாங்க, அழகிய முடிவு, நல்ல மரணம் எப்படிங்க ஏற்படும்? நம்முடைய மார்க்கம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்கு. இந்த மார்க்கம் என்பது அவுசவல் மசால், இந்த மார்க்கத்தில் விசாலமான அத்தனை சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம படிக்கிறது இல்லை. ஒருவருடைய மரணம் அழகாக அமையணும். அழகுன்னு என்ன அர்த்தம்? இப்படி ஆடம்பரணங்களா போட்டு இருக்கு, அந்த மரணம் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில, பாவங்களுக்கு தௌபா செஞ்ச நிலையில, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான் அப்படி மலக்குகளால் சுபச்செய்தி சொல்லப்படுகிற நிலையில களிமாவோடு ஒரு ரூஹ் பிரியுதுன்னு சொன்னா இதான் அழகிய மரணம், இதான் ஹுஸ்னே காத்திமா. இந்த நல்ல முடிவு ஏற்படுவதற்கு என்ன செய்யறது? சில செயல்களை, அமல்களை நம்முடைய பெரியார்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலிருந்து கற்றுத்தராங்கன்னு ஒரு 3 விஷயங்களை நினைவுபடுத்துறேன். வாழ்நாள் முழுவதும் கடைபிடிங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அழகான முடிவுகளை தரலாம். அதுல முதலாவது, உங்களிடம் இருப்பதை கொண்டு மற்றவர்களின் மகிழ்விக்கு செய்யுங்க. உங்களுக்கு எந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அது செல்வங்களாலோ, படிப்புகளாலோ, பண்புகளாலோ, சாதாரண வழிகாட்டுதலாலோ, சக உறவுகளுக்கு நீங்க பயனுள்ளதாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மரணங்களின் போது தீய முடிவில் ஏற்படுவது பாதுகாக்கிறான். உஸ்மான் இப்னு ஹாரிஸாங்கிற ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி, அவங்க அறையில இருந்து கயிறுலாம் கட்டப்பட்டு இருக்கும், அதை பிடிச்சு தான் அப்படியே நடப்பாங்க. ஆனா வீட்டு வாயில்ல யாராவது மிஸ்கின் ஏழை வந்துட்டாங்கன்னா அந்த கயிறை பிடித்து கொண்டு அப்படியே அவங்களே நடந்து போய் தங்களுடைய கைகளால் எடுத்து சில திருகங்களை கொடுத்துட்டு வருவாங்க. வீட்டார்கள்லாம் கேட்டாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே போய் கொடுத்துட போறோம், கண் தெரியா நீ இவ்வளவு திக்குமுக்காடி போகிறீங்க. அப்ப சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு நினைவு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தங்களுடைய கரங்களால் ஏழைகளுடைய உள்ளங்களை மகிழ்விக்கக்கூடியவர்களுக்கு மீத்தத்து சூ, தீய மரணங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். உங்களுடைய செல்வங்களை கொண்டு, உங்களுடைய நல்ல உபதேசங்களை கொண்டு, அழகிய பண்புகளை கொண்டு சக படைப்புகளுக்கு நீங்கள் உபகாரியாக நடந்தால் அல்லாஹ் உங்களுடைய மரணங்களின் போது விபரீதமான முடிவிலிருந்து பாதுகாக்கிறான், அழகான மரணங்களை கொடுக்கிறான். இன்றிலிருந்து உறுதி கொள்ளுங்க, உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை கொண்டு சக உறவுகள் பலன் பெறணும், சக இரத்த உறவுகள் சந்தோஷப்படணும், சக மக்கள் உங்களை கொண்டு பலனுள்ளவர்களாக நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மரணங்களை அல்லாஹ் அழகுபடுத்துறான். இரண்டாவது, உங்களுடைய தாய் தந்தையுடைய துஆவை பெற்ற பிள்ளையாக இந்த உலகத்தை விட்டு போகும். உலகத்தில் நீங்க எத்தனையோ பட்டங்களை வாங்கியிருக்கலாம், PhD வாங்கியிருக்கலாம், எத்தனையோ டிகிரிகள் முடிச்சிருக்கலாம். ஆனால் தாய் தந்தையுடைய துஆ இல்லாம இந்த உலகத்தை விட்டு போனீங்கன்னா அல்லாஹ் மன்னிக்கணும், மரணங்களுக்கு பின்னால் கூடிய வாழ்க்கை மோசமா அமைந்து விடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த தாய் தந்தையுடைய துஆவை பெற்ற பிள்ளை இறக்கிறதோ அந்த குழந்தை அல்லாஹ் ஹுஸ்னே காத்திமா கொடுக்கிறான், அழகான மரணத்தை கொடுக்கிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மார்க்க சட்ட மேத, அவங்களுடைய காலத்துல ஒரு வாலிபர் இருந்தார், அவருக்கு தந்தை கிடையாது.
வாலிபம் என்பதை பாவத்துக்கான கால சூழ்நிலை தான். நிறைய பாவங்களை செஞ்சார். ஆனால் அவங்களுடைய தாய் என்பவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹியுடைய நசீஹத் உபதேசத்துடைய மஜ்லிஸ்ல சபையில் உட்காந்து பயானத்தை கேட்பாங்க. போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஹசரத் என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்க, என் பிள்ளை இந்த பாவங்கள்லாம் செய்யறாரு, எவ்வளோ தடுத்து பார்க்குறேன் விடமாட்டேங்கிறாரு, துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய துவா கபூல் செய்வான்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் ஹசரத்திட்ட தன்னுடைய தர்காஸ் தன்னுடைய அந்த நிலையை சொல்லிட்டு வருவாங்க. ஒரு நேரத்தை அல்லாஹ் இந்த நிலையை கொடுத்தான், அவருக்கு மரணம் சமீபிக்கக்கூடிய நேரம். அப்போ அவன் அழுக ஆரம்பிச்சிடுறாரு, அடடா வாழ்க்கையை இழந்துட்டேனே, நிறைய பாவங்கள் சுமந்த நிலையில மரணிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அழுகிறார். அல்லாஹ்ட்ட தன்னை பத்தி பேசுகிறார், எல்லாம் என்ன மன்னித்திருன்னு சொல்லி அழுது புலம்புறார். அந்த நேரத்தை அந்த குழந்தை அந்த பருவ வயது அடைந்த அந்த வாலிபர் இறந்தும் போயிடுறார். இறந்து போன பிறகு தாய்க்கு மிகுந்த வருத்தம் ஏற்படுது, என் மகன் இந்த நிலையில இறந்துட்டாரே, தந்தை இல்லாத குழந்தையன்னு சொல்லி அந்த ஜனாசா அப்படியே வைத்து விட்டு, மகனுடைய ஜனாசா வைத்து விட்டு நேராக மீண்டும் ஹசரத்தை சந்திக்கிறதுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்சுகாவுக்கு போகிறாங்க. ஹதீஸுடைய பாடங்கள்லாம் நடத்தி முடித்து வராங்க. சொல்றாங்க, ஹசரத் உடைய மகன் இறந்துட்டார், அவருடைய ஜனாசா தொழுகைக்காண்டி நீங்க வாங்க, அந்த ஆசையாவது எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தர்காஸ் வைக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க, ஹசரத் உன்னுடைய மகன் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறார், எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. மறுத்து கைலுல்லாவுடைய நேரம் போய் படுத்து உறங்குறாங்க. சில அசரீதில் இப்படி காமிக்கப்படுது, ஹசன் பஸ்ரி நீங்க என்னுடைய நேசருக்கு போய் தொழுவீங்கன்னு சொல்லி விழித்தவுடன் வேகமா ஓடி வராங்க. அந்த வாலிபருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. தக்பீர் கட்டி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மார்க்க சட்ட மேதை, அவங்க ஜனாசா தொழு வைத்தாங்க. இந்த வரலாறு எதற்கு நம்ம உணர்த்துதுன்னு சொன்னா, ஒரு தாய் தந்தையுடைய துவா பிரியத்தை நீங்க பெற்ற நிலையில இறப்பீர்களானால் அல்லாஹ் உங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய இரக்கத்தை கொண்டு கண்ணீரை கொண்டு உங்களுடைய மரணங்கள் அழகுபடுத்திடலாம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அல்லாஹ் மன்னிக்கலும் கபரிலும் மறுமையிலும் விசாரிக்கப்படுவது தாய் தந்தையுடைய கண்ணீருக்கும் தாய் தந்தையுடைய அழுகைக்குமான காரணமா இருக்கு. இந்த சமுதாயமா நம்ம சமுதாயம், நம்முடைய சமுதாயம் தாயுடைய பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னு சொன்ன சமுதாயம். இன்னைக்கு அவர்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டு அனாதைகளாக ஆக்கிட்டோம். முதியோர் இல்லத்தை தான் போய் சேர்த்தல. பல முறை நினைவுபடுத்திருக்கிறேன், முதியோர் இல்லத்தை போய் சேர்த்த மாட்டோம், ஏன்னா நம்முடைய பிரஸ்டீஜ் குறைஞ்சிரும். ஆனா வீட்டுக்குள்ளே வைத்து எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டோம், அவங்களுடைய வார்த்தைகளை மதிக்க மாட்டோம். நீங்க தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்வீர்களானால் உங்களுடைய மரணங்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அழகுபடுத்துறான். இவன் சொல்லித் தருகிற இந்த இரண்டாவது செயல், அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தில் பெட்ரோல் கொடுத்திருக்கிறான், பெரிய பாக்கியசாலி. அவருடைய கரங்கள் எடுத்து முத்தமிடுங்க, அவர்களை துவா செய்ய சொல்லி நீங்க ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய மரணங்கள் அழகுபடுத்தும். மூன்றாவது, இது மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறானா, அந்த குழந்தைய நீங்க இறந்த பிறகு யா அல்லாஹ் என் தந்தை என் தாயுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அழுகிற குழந்தைய அந்த உலகத்தை விட்டுட்டு போங்க. ஏதோ உலகத்தை கொடுத்தீங்க, படிப்பை கொடுத்தீங்க, டிகிரியை கொடுத்தீங்க, கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, சொத்து செல்வத்தை கொடுத்தீங்க, அது மட்டும் செஞ்சுட்டு மார்க்கத்தை கொடுக்காம போயிட்டீங்கன்னா நீங்க இறந்த பிறகு உங்களுடைய சொத்துக்களை பிரிப்பதுக்கு சண்டை போடுவாங்க. உங்களை இந்த உலகம் மறப்பதை போன்று அவர்களும் மறந்துடுவாங்க. ஆனா நீங்க அல்லாஹ்வை கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய ஜனாசா தூக்கும் போது அவருடைய உள்ளங்கள் அழுகும், உங்களுடைய ஜனாசா கபரில் வைக்கும் போது அவருடைய உள்ளங்கள் அழுகும். கூடி இருப்பவர்களுடைய துவாவை விட பெற்ற பிள்ளை செய்கிற துவாவை அல்லாஹ்வுடைய அரிசி தட்டுகிறது. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய அமல்கள் அப்படியே மூடப்படும். ஆனால் அவருடைய பெற்ற பிள்ளை நல்ல குழந்தை துவா செய்கிறதுன்னு சொன்னா அந்த துவாவை அவர் நேரடியாக பார்ப்பார்னு பார்க்க முடியுது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்காண்டி துவா செய்கிற பிள்ளைகளாக உருவாக்குங்க. மக்காவில் ஜன்னத்துல் முத்தஅல்லக்ங்கிற ஒரு நகரம் இருக்குது. இந்த பகுதியில் ஒரு நபர் படுத்து உறங்கும் போது ஒரு கனவு பார்க்கிறாரு. அந்த கனவுல சில மக்பரா மன்னரைகள்லாம் காமிக்கப்படுது. அந்த கபரிலிருந்து சில மக்கள் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க சுத்தி. ஒரு நபர் கீழே இறங்கி வந்து சொல்லுகிறார், யாருக்கு என்ன பங்கு அதை வாங்கிட்டு போங்கன்னு. அங்க இருக்கவங்க எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஒரே ஒரு நபர் மட்டும் போகல. இவர் கனவுலே போய் விசாரிக்கிறார், இவங்க யாரு, இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? இப்ப சொல்றாங்க, இந்த நபர்கள் எல்லாம் இந்த மன்னர்கள் அடக்கப்பட்ட நபர்கள். இந்த மக்பரா பக்கமாக ஒரு நபர் வந்தார், அவர் சில சூறாக்களை ஓதனார், ஈசா சபா செஞ்சுட்டு போனார். இந்த வந்து அறிவிப்பு செஞ்சவர் ஒரு மலக். அவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த ஈசா சவாபுடைய பரக்கத்து யாருக்கு எவ்வளவு இருக்குதோ அதை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் வாங்க போயிருக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, நீங்க போகலையா? நான் எனக்கு அந்த தேவை ஏற்படலைன்றாங்க. இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுத்துச்சு. நன்மை எப்படி தேவையில்லாமல் இருக்க முடியும்? அந்த நபர் சொன்னாராம், என்னுடைய குழந்தையை நான் குரான் ஓதுகிற நிலையில விட்டுட்டு வந்திருக்கிறேன். என் குழந்தை தினமும் குரான் படிக்குது, என் குழந்தை தினமும் குரானை மற்றவருக்கு சொல்லி தருகிறது. என்னுடைய குழந்தையின் மூலமாக நிறைய ஹாஃபில்கள் உருவாயிருக்கிறாங்க, குரானை மனனம் செஞ்ச உருவாயிருக்கிறாங்க. அந்த குரானுடைய சவாபு தினமும் எனக்கு வந்து கொண்டே இருப்பதனால்
இந்த ஈசா சுவாபி எனக்கு பெரியதாக தெரியலேன்றாங்களாம். இதுதான் உண்மையான வெற்றி. மறுமை என்பது, மன்னரை என்பது உங்களுக்கு விருத்தி ஆகக்கூடாதுன்னா உங்கள் பிள்ளைகளே அல்லாட்ட துவா செய்கிற பிள்ளைங்களா விட்டுட்டு போங்க. ஹதீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? உலகத்துல ஒரு மனுஷன் தேவையாக இருப்பதை விட கபூர்ல வைத்த பிறகு அதிகம் தேவையுடையவனா இருக்கிறான். என்னுடைய குழந்தைய வந்து பார்க்காதா, எனக்கு நன்மை எத்தி வைக்க மாட்டாங்களா, எனக்கு இந்தந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட கபூர்வாசிகள் தங்கள் உறவுகளை குறித்து ஏக்கம் கொள்வதாக ஹதீஸுடைய சில விளக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அருமையானவர்களை நினைவுபடுத்துவது தான், இது போன்ற மரணங்கள் என்பது நாம் அவர்களுக்கான துவா செய்ய கடமைப்பட்டு இருப்பதை போன்று நாமும் ஒரு நாள் இந்த லோகத்தை விட்டு போக போகிறோம். நம்முடைய மரணங்கள் கலிமாவுடைய மரணங்களாக அழகான முடிவுகளாக ஏற்படணும்னு சொன்னா இது போன்ற சில ஒழுக்கங்களின் பக்கம் நாம் திரும்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் இறந்த நம்முடைய முத்துல் இசாஃபுடைய அத்தனை தவறுகளையும் மன்னித் தருவானாக. அவர்கள் சந்தித்த இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையை சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. அவர்கள் இழந்து கவலைப்படக்கூடிய ஒரு உறவினர்களுக்கு தகுந்த பகரத்தை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய மரணங்களையும் அழகான மரணங்களாக